சாயங்காலம் 4 மணி ஆனதும் இந்த சோபாவில் உட்காந்துட்டு ஒரு கப் டீ குடிக்கிறது எவ்வளவு சுகமாக இருக்குது. பூமாரி எதுக்குடி இப்படி பேக்கை தூக்கி எறியுத? அம்மா அம்மா எங்களுக்கு ஸ்கூல் ஒரு 3 நாள் லீவு, ஒரே ஜாலி ஜாலி ஜாலி. லீவு 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 லீவோ லீவு. என்னது 3 நாள் லீவா? செத்தாண்டா சேகர். என்ன மாதிரி என்னாச்சு? எதுக்காக ரொம்ப டல்லா இருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லைங்க. சரி, என்ன நீங்கள் இன்னைக்கு சீக்கிரமா ஆஃபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? அதுவாம்மா, அது ஒரு 3 நாள் ஆஃபீஸ் லீவு. இது உங்களுக்கும் லீவா? சூப்பர். மதி மதி, எனக்கு கொஞ்சம் காஃபி கொண்டு வாயேன். என்னங்க காஃபி? காஃபியை குடிங்க. அது சரிம்மா, காலையிலேயே நம்ம பொண்ணை எங்க ஆளை காணல, எங்க போயிருக்கா? இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா? காலையிலேயே நான் சொல்ல கேட்காம பக்கத்து வீட்டுக்கு விளையாட போயாச்சு. ஒரு வழியா இட்லி அவிச்சு முடிச்சாச்சு. ஒரு வழியா இட்லியை வச்சு சட்னி சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். பூமாரி, நம்ம காய்கறி சோறு பொங்கி விளையாடுவோம். உங்கள் வீட்டில் போய் அரிசி பருப்பு காய்கறி பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வாடி. இது என்னால் முடியாதுடி. காலையிலேயே எங்கள் அம்மா என்னை விளையாட போகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னால் எடுத்துகிட்டு வர முடியாதுடி. எடுத்துகிட்டு வந்தால் எங்கள் அம்மா அடிப்பாங்கடி. இடி பூமாரி, எங்கடி போனேன்? உன்னை எங்கே தான் தேடுறது? இங்கே தான் வந்து நிற்கிறியா? சரி, சாப்பிட நேரம் ஆகிட்டு சீக்கிரம் வா, சாப்பிட்டு வந்து விளையாடு. பிள்ளைலாம் நீங்களாம் சாப்பிட்டீங்களா? நீங்களும் போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து விளையாடுங்க, சரியா? பூமாரியோட அம்மா பாத்தியா எவ்வளோ அன்பா பேசுறாங்க. அப்புறம் ஏன்டி பூமாரி இப்படி சொல்றா? பூமாரி நம்ம கிட்ட பொய் சொல்றா போலடி. பூமாரி, இன்னொரு டைம் வெளியில போயிட்டு அடி பிச்சிருவேன் பார்த்துக்கோ. ஒழுங்கா வீட்டுக்குள்ள நின்று விளையாடு, சரியா? லீவு விட்டா போகணும், எங்கேயாவது ஆட போயிட வேண்டியது. சரி, இந்தாங்க, இதை எடுத்து சாப்பிடுங்க. பூமாரி, நீயும் சாப்பிடுமா, சாப்பிடு. அம்மா, எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டவே வேண்டாம். எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும், கண்டிப்பாக எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். நீங்கள் அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் லீவு விட்ட உடனே உனக்கு நூடுல்ஸ் கிண்டி தரேன், ஸ்கூலுக்கு கொடுத்து விட மாட்டேன்னு தானே சொன்னீங்க. எனக்கு இன்னைக்கு கண்டிப்பாக நூடுல்ஸ் வேணுமா? சரி, பொண்ணு ஆசைப்பட்டு கேட்குறால, எப்போச்சும் ஒரு தடவை தானே, பண்ணி கொடுமா. அது அப்படியே எனக்கு ஒரு காஃபியும் போட்டு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா காஃபி குடிச்சு பழகி போயிடுச்சு பத்தியா, அதனால எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி எடுத்துட்டு வந்துருமா. நூடுல்ஸ் வேணுமா? ஏதாவது நம்ம சொன்னால் கேட்குதா? அதுங்க என்ன கேட்குதோ அதை தான் நம்ம கேட்டு நடக்க வேண்டியது இருக்குது. சரி, இதோட நிப்பாட்டிக்கிட்டலாம் பார்த்தா இந்த மனுஷன் பக்கத்து இலைக்கு பாயாசம் வேணுங்கிற மாதிரி எனக்கு காப்பியை போட்டு கொண்டுட்டு வாங்காரு. சரி, வேலையை சீக்கிரம் முடிப்போம். இந்தாங்க உங்களுக்கு காஃபி, இதை குடிங்க. இந்த மாதிரி உனக்கு நூடுல்ஸ் சாப்பிடு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கள் அம்மா ஒரு பானையில் சாப்பாடும் ஒரு பானையில் குழம்பும் வச்சு வச்சுருவாங்க. அதைத்தான் காலையிலையும் சாப்பிடுவோம், மத்தியானமும் சாப்பிடுவோம், நைட்டும் சாப்பிடுவோம். ஆனால் இப்போ உங்களுக்கு நீங்கள் கேட்குறது எல்லாமே கிடைக்கி, அதனால தான் உங்களுக்கு எதோட அருமையுமே தெரிய மாட்டேங்குது. இது என்னது? இது சிங்க் ஃபுல்லாக இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்கு, கடவுளே. நானும் எல்லாரையும் மாதிரி பிஎஸ்சி பிகாம்னு படிச்சிருக்கலாம். எங்கள் ஊர்லேயே யாரும் படிக்காத படிப்பு தான் படிப்பேன்னு பிசிஏ தேடி போய் படித்தேன். சரி, அதோடையாவது முடிச்சிருக்கலாம். அதுக்கு மேலே எம்சிஏ வேற படித்தேன். படித்து முடிச்சுட்டு என்ன செய்தேன்? இன்னும் இந்த பாத்திரம் தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் இந்த பாத்திரம் தேய்க்க வேலை எனக்கு முடியலை. சரி, பார்க்குற வேலைக்காவது ஒரு மரியாதை உண்டா? நீ வீட்டில் தானே இருக்க, சும்மா தானே இருக்கன்னு வேற பேச்சு வேற. என்ன வேலை அடி, என்ன வேலை, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். என்ன பீடிகளாம் பலமா இருக்கு? என்ன என்ன வேணும் இப்போ? என்ன மாதிரி ரொம்ப வேலையா இருக்கியோ? எதுக்காக ரொம்ப டென்ஷனா இருக்க? நான் என்ன வேலையை அங்கே பார்க்குறேன்? நான் சும்மா தானே இருக்கேன். நீ சாப்பிட்டியாம்மா? என்னாச்சு? பொதுவாக இவன் இதெல்லாம் கேட்க மாட்டானே, என்ன விஷயமா இருக்கும்? நான் சாப்பிட்டேங்க, சொல்லுங்க. இல்லைம்மா, உன் கையால் பாயாசம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் பண்ணி தரியா? அதானே பார்த்தேன், ஆதாயம் இல்லாமல் ஐயா ராத்தோட போக மாட்டாரே என்னன்னு பார்த்தா இப்போ தான் தெரியுது பால் பாயாசம் வேணுமா. ஏற்கனவே ஒரு சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது, இதில் பால் பாயாசம் வேறு ரெடி பண்ணும், அது தனியாக பாத்திரம் ஆகும். அதனால் எதையாவது சொல்லி மழுப்பி விட்டுரும். நீங்கள் வாயால் கேட்டுட்டீங்க, எனக்கும் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண, வீட்டில் ஜவ்வரிசியும் இல்லை, சேமியாவும் இல்லை, எப்படிங்க பண்ணுறது? சரி, பரவாயில்லம்மா. வீட்டில் ரவை இருக்கா? ரவை இருக்குங்க. அப்போ கொஞ்சம் கேசரி கிண்டி தான். ஏன் எங்க கேசரி பொடி இல்லையே.
ஐயோ அந்த கலர் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டாம்டா, அதெல்லாம் சேர்த்தா உடம்புக்கு கெடுதி தான். அதெல்லாம் சேர்க்காம இந்த பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நெய் ஊற்றி பண்ணி கொடு, சரியா? ம் சரிங்க, நீங்கள் போய் உட்காருங்க, நான் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். கேசரி கிண்டணுமா? அந்த கேசரி இவ தொண்டையில் ஒட்டாமல் சறுக்கிக்கிட்டு போகணுமா? இதுக்கு எதுக்கு அந்த நெய்யை எடுத்து குடிச்சிட்டு பேசாமல் இருக்க வேண்டியதானே? நம்ம உயிரை போட்டு வாங்குறாங்க. இந்தாங்க கேசரி, சாப்பிடுங்க. எங்க கேசரி நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா, ஆனால் எங்கள் அம்மா பண்ண அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லைம்மா. அப்போ உங்கள் அம்மாவே பண்ணி தர சொல்ல வேண்டியதானே? இதுக்கு என்ன பண்ணி தர சொன்னீங்க? என்னம்மா என்ன சொன்ன? ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு நீங்கள் நல்லா இல்லைன்னே சொல்லியிருக்கலாம். சரிம்மா, கொஞ்சம் குடிக்க மட்டும் தண்ணி எடுத்துட்டு வா, சரியா? எங்கள் கிச்சனில் இருந்தானே வந்தேன். கேசரி கொண்டு வரும்போது தண்ணி கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நான் அதை வேற எடுத்துகிட்டு வரணுமா தனியா? டேய், அப்படியே எனக்கு ஒரு கரண்டி போட்டு எடுத்துட்டு வாடா, கொஞ்சம் கருப்பட்டி போட்டு இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு எடுத்துட்டு வா, சரியா? எது திருப்பியும் டீயா? ஏய் 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 பூமாரி, எங்கடி போற? அம்மா நான் விளையாட போறேம்மா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடுவேம்மா. நில்லுடி. நான் உன்னை அப்பவே என்னடி சொன்னேன், எங்கேயுமே விளையாட போகக்கூடாது, வீட்டில் இருக்கணும்னு சொன்னேனா இல்லையா? அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கம்மா, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, எங்கேயும் போகக்கூடாது, வீட்டில் இருந்து விளையாட. அம்மா ப்ளீஸ்மா. அதெல்லாம் முடியாதுடி, எங்கேயுமே போகக்கூடாது. அப்பா நீங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்க, நான் வெளியில் விளையாட போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, என்னை விட சொல்லுங்கப்பா. சரிம்மா, நான் அம்மா கிட்ட சொல்றேன். மதி மதி, இங்க ஒரு நிமிஷம் வாயேன். என்னங்க என்ன விஷயம்? ஒரு மனுஷனை வேலை பார்க்க விட மாட்டீங்களா? நச நசன்ட்டு. அவ வெளியில போய் விளையாண்டா என்ன, வெளியில போய் விளையாடட்டுமே. பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, ஓடி விளையாடு பாப்பான்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா பெரியவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அவ எல்லார் கூடயும் விளையாடட்டுமே, நல்லா ஹாப்பியா இருப்பாள்ல. எங்க அவள் எல்லாரும் கூட விளையாடுறது எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ காலம் கெட்டு கிடக்கு. பிள்ளைங்களை எப்படிங்க தனியாக வெளியில் விடுறது? வெளியில் விடவே பயமாக இருக்குது. பக்கத்துல இருக்க கிரவுண்டு தானடா, நீ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா என்னன்னு பார்த்துட்டு வந்துடு, சரியா? அவ விளையாடிட்டு வரட்டும், வெளி உலகமும் அவளுக்கு தெரியணும்ல. ம் சரிங்க. சரி பூமாரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், சரியா? ம் சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. சரி மதி, மத்தியாலம் என்ன சாப்பாடு? சாம்பார் வைக்கலான்னு இருக்கேங்க, சாம்பார் வைக்கவா? சாம்பாரா? நான் சிக்கன் எடுத்துட்டு வந்து தரலாம், நீ சிக்கன் குழம்பு வச்சு தருவேன்னு பார்த்தேன். என்னது சிக்கனா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க, உடம்புக்கு சூடு, சாம்பாரே வைக்கலாம். சரிம்மா, அப்போ சாம்பாரே வை. வாழைக்காவை வறுத்து வச்சிரு, இந்த பீன்ஸை பொரியல் பண்ணி வச்சிரு, அப்பளம் பொரிச்சு வச்சிரு, சரியாம்மா? இது என்னடா கொடுமையாக போச்சு, சாம்பாரை வச்சு அப்பளத்தை பொரிச்சு வச்சிடலான்னா இவன் என்ன நிலமோ சொல்கிறானே. ஐயோ கடவுளே. பேசாமல் சிக்கனே எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம். சிக்கன் எடுத்துகிட்டு வந்தால் மத்திய இலமும் ஒரே குழம்பா வச்சிடலாம். நைட்டுக்கு அதை சப்பாத்தி மட்டும் போட்டால் போதும், காலையில் தோசை சுட்டு சாப்பிடலாம், வேலை மிச்சம். ஏங்க நீங்கள் சிக்கனே எடுத்துகிட்டு வாங்குங்க, சிக்கனே நான் குழம்பு வச்சு தரேன். நம்ம எப்போவா தானேங்க சிக்கன் சாப்பிட்றோம், அது ஒன்றும் உடம்புக்கு சூடுலாம் இல்லைங்க, பரவாயில்ல. மதி, கடைக்கு போகணும், போகிறதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ போட்டு கொண்டு வாயேன். ஏங்க இப்போ தானேங்க கடண்டி போட்டு கொண்டு வந்தேன், அதுக்குள்ளே திருப்பியும் டீயா? இல்லைம்மா, அது கடுண்டி தானே குடித்தேன், இப்போ கொஞ்சம் பால் டீ போட்டு கொண்டு வாயேன். அடக்கடவுளே.